வணக்கம். தொடர்ந்து 2 நாள் மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். டே சார்ட் கேண்டலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக பேரிஷ் கேண்டல் இருந்தது 3 நாளாக. இப்போது அது புல்லிஷ் கேண்டலாக டர்ன் ஆயிருக்கு. நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஹாலிடே, வியாழன், திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளுமே மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. முக்கியமாக வியாழக்கிழமை பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் டே லோக்கு நேரில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஒரு பேரிஷ் கேண்டலோட. ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகுமா? நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்ன? ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வெபினார் ட்ரைனிங் செஷன் இருக்குது. அதாவது அல்கோ ட்ரேடிங் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் செஷன். இந்த ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உடனே இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி 5 மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, 3 நாள் பேரிஷ் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டல். நிஃப்டி இன்னைக்கு 140 பாயிண்ட் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 490 பாயிண்ட் ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கு. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காலையில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருந்தது பாசிட்டிவ் சைடில். ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரகிள் ஆச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் ஆயிருந்தது 0.85%. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.6% தான் பாசிட்டிவாக இருக்கு. அதாவது செகண்ட் ஹாஃப்ல பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கிறது. மேபி வரப்போற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷன்ல பேங்க் ஸ்டாக்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். இல்லை முக்கியமாக நம்ம வாட்ச் பண்ணக்கூடியது ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். பிராட் மார்க்கெட்டில் இன்னைக்கு டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு இண்டெக்ஸ் தான் 1% மேலே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதில் கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னரில் பிஎஸ்சி 2%, எம்எஃப்எஸ்எல், கோட்டக் பேங்க், ஆர்இசி லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதில் நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் 2 ஃபினான்ஷியல் கம்பெனி, ஒன்று எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், இந்த 2 ஸ்டாக்கும் இன்னைக்கு ரொம்ப வீக்னஸ் அதிகமாக இருந்தது. இப்போ பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸில் எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவாக தான் இருந்தது. இதில் முக்கியமாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது பெரிய அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக தான் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு சில இண்டெக்ஸ்லேருந்து நான் இங்கே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். எஃப்எம்சிஜி ஆக்சுவலாக 3 செக்டார் இண்டெக்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ். ஒன்று ரியல்டி இண்டெக்ஸ் 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 மீடியா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ். 3வது எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 15 ஸ்டாக்கு, இந்த 15 ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். இந்த இண்டெக்ஸில் தான் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு பையிங் டர்ன் ஆயிருக்கு. இல்லை நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னா முதல் இடத்துல டாபர் 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் டாப் கெய்னர் எஃப்எம்சிஜியில். கோல்பால், இமாமி லிமிடெட், காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், நெஸ்லே இந்தியா. முக்கியமாக நெஸ்லே இந்தியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் என்னோட டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. ஹெச்யூஎல்லோட முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருந்தது. பிரிட்டானியா 2% கிட்ட பாசிட்டிவ். மேரிகோ, விபிஎல், யூபிஎல், டாடா கன்சூமர் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தனாக இருந்தது. மீடியா பக்கம் வரும்போது இன்னைக்கு டிப்ஸ் மியூசிக் பார்த்தீங்கன்னா 5% இன்னைக்கு பாசிட்டிவ். பிரைம் ஃபோக்கஸ், அதாவது பி ஃபோக்கஸ், ஜி என்டர்டைன்மெண்ட் இந்த ஸ்டாக்ஸ், இந்த 3 ஸ்டாக்கும் 4லிருந்து 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மீடியா இண்டெக்ஸ், ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ரேலி ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். ரியல்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னர். டிஎல்எஃப் ரியல்டியில் அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, மார்க்கெட் கேப்லையும் லீட் பண்ணக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. கிட்டத்தட்ட 4.5% இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துலையும் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் தான் மேக்ரோடெக், அதாவது லோதா டெவலப்பர்ஸ், நியர்லி 4% பாசிட்டிவ். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நியர்லி 4% பாசிட்டிவ். இல்லை ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னா ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் 5% இன்னைக்கு இந்த இண்டெக்ஸில் டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் பக்கம் வரலாம். ஸ்மால் கேப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலக்டிவாக தான் மூவ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். அனில் அம்பானி குரூப் கம்பெனியான ஆர் பவர் இன்னைக்கு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெலிவரி, முக்கியமாக ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், டெலிவரி இந்த ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை முடிஞ்சு அகைன் ஒரு நார்மல் ரூட்டீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் லாஜிஸ்டிக்ஸில் டர்ன் ஆயிருக்கிறது. இந்த ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் வந்திருக்கு. அதே போல் ரியல் எஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு இண்டஸ்ட்ரி.
இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில். எக்கனாமிக்கலாக பாசிட்டிவ் நியூஸ், ஒரு சில டேட்டா இம்பேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜூலை 1 இன்னைக்கு 2 விஷயம் நமக்கு 1ஆம் தேதி ஆச்சுன்னா நினைவுக்கு வரும். இது வந்து அடுத்த குவார்ட்டரோட ஃபர்ஸ்ட் மந்த் ஜூலை. அடுத்த குவார்ட்டர் அப்படின்னாவே, அதாவது செகண்ட் குவார்ட்டர், ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் முதல் குவார்ட்டர், ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் 2வது குவார்ட்டர். இப்போ இந்த 2வது குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது, குவார்ட்டர்லி ரிசல்ட் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஸோ மார்க்கெட்டுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை இந்த இயர் பிகினிங்ல இருந்து வந்தது. அதோட பாதிப்பு மேபி கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ல இருக்குமா, முக்கியமா ஐடி கம்பெனிஸ். இன்னைக்கு ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அதில் முக்கியமான ரீசன் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, நாஸ்டாக் ஐடி இண்டெக்ஸ், டெக்னாலஜி இண்டெக்ஸ் மோர் தென் 1.5% அமெரிக்காவில் நேற்று பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இதே எதிர்பார்ப்போட தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்காவது ஐடி செக்டார் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அது ஃபெயில் ஆயிருக்கு. இன்னைக்கு டாப் செக்டர் லூசரில் ஐடி ஸ்டாக்கும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வீக்னஸ் இருந்தது. என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு இம்பாக்ட்னாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா. ஒவ்வொரு மாசத்தோட ஆட்டோ சேல்ஸ் அடுத்த மாசத்தோட 1ஆம் தேதி வரும். ஸோ அதே போல ஜூலை 1 ஜூன் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜூன் மந்தோட ஆட்டோ சேல்ஸ். ஏன்னா பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஆட்டோ செக்டார்ல இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. எஃப்எம்சிஜி தான் வந்து யாருமே எதிர்பார்க்காம இன்னைக்கு வந்து ஒரு டர்ன் அரவுண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் எல்லா செக்டார்லையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீக்னஸ் இருந்தது, நிஃப்டியை விட குறைவாகவே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. கோடக் மஹிந்திரா பேங்க் புரோக்கரேஜஸோட அப்டேட் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆகிறதுக்கு. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ்பிஐ, யூனியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருந்தது. மொத்தம் 14 ஸ்டாக்ல 11 ஸ்டாக் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவா டர்ன் ஆயிருக்கு. இல்லை பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்த 3 பேங்க் ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப் யூபிஐயோட டேட்டா வந்திருந்தது. மிட் கேப் இன்னைக்கு 5%க்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு. 5.5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி 1200க்கு மேலே பேடிஎம் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் மிட் கேப்ல லீட் பண்ணியிருக்கு. டாபர், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ரியல் எஸ்டேட்ல காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், எம்சிஎக்ஸ் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டர்ன் ஓவர் வந்து டேட்டா நேற்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நியூஸாக இருந்தாலும் புரோக்கரேஜஸோட அப்டேட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். இன்னைக்கு கிட்டத்தட்ட எம்சிஎக்ஸ் 4%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்லையும் முக்கியமாக இல்லை ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெய்னராக டாப் கெய்னராக இருந்தது. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ரென்தனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸை நம்ம கவனிக்கலாம். ரியல் எஸ்டேட்டில் பிரஸ்டீஜ் வந்து மிட் கேப்பில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர். மொத்தம் 100 ஸ்டாக் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 54 ஸ்டாக் பாசிட்டிவ், 46 ஸ்டாக் நெகட்டிவ். இதில் ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு அதிகமாக பெரிய அளவுக்கு டேமேஜை மிட் கேப்பில் கிரியேட் பண்ணது கேபிஐடி டெக்னாலஜிஸ். இவங்களோட ப்ராஃபிட் மேபி யூஎஸ் மார்க்கெட்டோட இம்பாக்ட்னால பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற கைடன்ஸ் கம்பெனி கொடுத்துருந்தது. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தது இன்வெஸ்டர் சைடில். முக்கியமாக இன்னைக்கு ஒரு லார்ஜ் பிளாக் டீலும் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதை பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு மிட் கேப்பில் டாப் லூசர் கேபிஐடி டெக்னாலஜி 17%. என்னோட டெலகிராம் குரூப்லையும் நான் இந்த டீட்டெயில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது ஐடி ஸ்டாக்ஸ். முக்கியமாக இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோஃபோர்ஜ் இன்னைக்கு 6%. ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் புக்கிங் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. டாடா எலக்ஸி 6%க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், செயில் 4% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஒயர் கேபிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பாலிகேப் இன்னைக்கு வந்து 2.5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸ், வாரி எனர்ஜி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்ல டெலிவரி, ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், ரியல் எஸ்டேட் ஸ்டாக், ஏபி ரியல் எஸ்டேட், ஜிஎம்டிசி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் 4%க்கு மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் இன்னைக்கு 4% இன்னைக்கு ஸ்மால் கேப்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக 51 ஸ்டாக் ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸில் பாசிட்டிவாகவும்
49 ஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் இருந்தது. இதில் நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல், ஐஜிஎல், ஜி ஷிப்பிங், வெல்கார்ப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியர்லி 2-5% வரைக்கும் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இப்போ என்னென்ன நியூஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் அப்டேட். நாஸ்டாக் பெரிய அளவுக்கு ஒரு ஹோப் இருந்தது, நம்ம ஐடி செக்டார் இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது, அது நடக்காம போச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் சிக்னல் இருந்தது. பட் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கிடைச்சிருக்கு, மேபி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா, ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸு, குவார்ட்டர்லி ரிசல்ட் வரப்போகுது. இந்த 3 விஷயம்தான் இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கு. இதை தாண்டி டவ் ஃபியூச்சர் 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகக்கூடிய டவ் ஃபியூச்சர் நியர்லி ஒரு 140-150 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆனது. மதியம் ஓப்பன் ஆன யூரோப் மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங். இதுதான் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல மேபி நிஃப்டி ஒரு 1% மேலே இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த 2-3 விஷயம் செகண்ட் ஹாஃப் மார்க்கெட் அப்படியே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மோட்ல அட்லீஸ்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாமல் க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா 1.95 lakh crore ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, 14% வந்து க்ரோ ஆயிருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேடிஎம் நாளைக்கு கவனிக்கலாம். ரொம்ப முக்கியமானது, புரோக்கரேஜஸோட அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஷாக்கிங்கான நியூஸ் இன்னைக்கு கேபிஐடி டெக்னாலஜிஸ் தான் 17% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. Q2 ரெவன்யூ Q1 போலவே இருக்கும் அப்படின்றது கம்பெனி கொடுத்துருக்காங்க. க்ரோத் ஸ்லோ டவுன் வந்து பெரிய அளவுக்கு ஏமாற்றம் கொடுக்கும் அப்படின்றதையும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜேபி மார்கன் கேபிஐடி டெக்னாலஜியை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 362 கோடி ரூபா அளவுக்கு லார்ஜ் பிளாக் டீல் இந்த ஸ்டாக்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு புரோக்கரேஜஸோட அப்டேட் இன்னைக்கு இருந்தது. பிஐ இண்டஸ்ட்ரீஸ், ஜெஃப்ரீஸோட அப்டேட், அதானி போர்ட்ஸ், எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கவரேஜ் வந்து ப்ரோக்கரேஜ் கொடுத்துருந்தது. வி ஒர்க் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இந்த ஸ்டாக்ல இருந்தது. சிஎல்எஸ்ஏவோட கோடக் பேங்கோட அப்டேட்டு, ஹெச்எஸ்பிசி சிமெண்ட் செக்டாருக்கு கொடுத்தது இன்னைக்கு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீ சிமெண்ட் மோர் தென் 2% மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் 4% மேலே. சிட்டியோட அப்டேட் வந்து ப்ரோக்கரேஜ் அப்டேட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிஎல்எஸ்சியோட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட அப்டேட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னே சொல்லலாம். ஒரு மிக்சடில் ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவாகவும் நியூட்ரல் டு நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஆட்டோ சேல்ஸில் வின்னர் யார் அப்படின்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. 28% க்ரோத் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல மாருதி 19% க்ரோத், அசோக் லேலண்ட் 25%, ஏஷியன் மோட்டார் 29%. ஏஷியன் மோட்டார் நேற்று 4% மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நியூட்ரலோட க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை வீக்காக இருக்கிற ரிசல்ட் அப்படின்னா ஹீரோ மோட்டார் வந்து ரிசல்ட் இந்த சேல்ஸ் நம்பர்ஸ் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. அதே போல் டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதே போல் அதானி போர்ட்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் டீல் கொடுத்துருந்தது. ஜி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா ஃபண்ட் ரைசிங்கான மேனேஜ்மெண்ட் போர்ட் மீட்டிங் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். ஹட்கோவோட Q1 பிஸ்னஸ் அப்டேட். வாட்டக் பபாக் இன்டர்நேஷனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு பாசிட்டிவ். பார்ட்னர்ஷிப் டீல் ட்ரூ காலரோட ரூட் மொபைல் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கேபிபியோட பிஸ்னஸ் அப்டேட். பைசோலோ டிஜிட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரைஸ் பண்ணியிருக்கிறது. இந்த ஸ்டாக் 20% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் ரைட்ஸ் லிமிடெட் இன்னைக்கு ஓப்பனிங்ல ஒரு 10% ஒரு பாசிட்டிவ் கேப் அப் ஓப்பனிங். கிட்டத்தட்ட 14-15% வரைக்கும் இன்ட்ராடேலேயே இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட டர்ன் ஆச்சு. ஸோ இது மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸு கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் அடுத்து 5 மணிக்கு இன்னைக்கு ஈவினிங் இன்னும் 1 மணி நேரத்தில் அடுத்த ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆன்லைன் வெபினார் ஆல்கோ ட்ரேடிங்கை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.